எல்லாருக்கும் வணக்கம். என்னடா சிரிச்சுக்கிட்டே தொடங்குறேன்னு நினைச்சிருப்பீங்க. எல்லா இம்பார்ட்டனுமே சொல்லிட்டேனடா, அப்புறம் என்னதான் வேணும்? கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேரு ஈவினிங்க்கு அப்புறம் போன், ஓகேவா, கால் மாத்தி மாத்தி வாட்ஸ்அப் கால் மெசேஜ். ஒன்னே ஒண்ணு சொல்லட்டா, நீங்க எல்லாத்தையுமே படிச்சுட்டீங்க. நீங்க நம்மளுடைய ஃபாலோவர்ஸா இருந்தா, ஓகேவா, நீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபரா இருந்தா, நீங்க நம்ம சூப்பர் கைட் வாங்குறவா இருந்தா கண்டிப்பா படிச்சிருப்பீங்க எல்லாமே. தயவு செய்து சொல்ற, இந்த வீடியோ அந்த வீடியோன்னு பார்த்து எதையும் போட்டு குழப்பிக்காத. நீங்க தான் அந்த ஹீரோஸ், நீங்க தான் எல்லாமே. உங்களாலதான் முடிய போகுது. நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா தான் வரும், எந்த ஒரு செக்ஷனும் கஷ்டமா வராது, ஓகேவா. 43வது கொஸ்டின் காற்று மாசுபாடு, ஓகேவா. 43வது கொஸ்டின் அதே காற்று மாசுபாடு, ஓகேவா. அதிலே சங்க கால விருந்தோம்பல், ஓகேவா. 43வது கொஸ்டின் இன்னொரு இம்பார்ட்டன் எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு தமிழின் சொல்வளம், ஓகேவா. இந்த 3ல இருந்து கண்டிப்பா வந்துரும், பயப்படாத, ஓகேவா. தைரியமா எழுதிக்கோ, சரியா. 44 அன்னமையா புயலிலே ஒரு தோணி, ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரம்மம், இந்த 3ல இருந்து ஒண்ணு வந்துடும், சரியா. தைரியமா படிச்சுக்கோ, எழுதிக்கோ. 45 சான்றோர் வளர்த்த தமிழ் நூலின் அமைப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கட்டுரை இருக்கு மேல வந்து கலை திருவிழாவுக்கு சென்று வந்த நிகழ்வு. அது போக சாலை பாதுகாப்புக்கு, சிறு சேமிப்பு, உழவு தொழில், இதெல்லாம் பாத்துக்கோ. இதுல இருந்து வந்துடும், ஓகேவா. 38வது கொஸ்டின், அது நம்ம 4 கொஸ்டின் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அந்த 4 கொஸ்டின் கண்டிப்பா பாத்துக்கோங்க. அழகீட்டு வாய்ப்பாடு நிறைய பேர் கேட்டீங்க. நம்ம போட்ட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ல அழகீட்டு வாய்ப்பாடு 5 தான் கொடுத்துருக்கோம். சூப்பர் கையில 5 ஆகிட்டு கொடுத்துருக்கோம். அதை மட்டும் பாத்துக்கோ. அணி சூப்பர் கையில் இருக்கிறத பாத்துக்கோ, ஓகேவா. கடிதம் புகார் கடிதம் ஒன்று கேட்பான், உறவினர் கடிதம் ஒன்று கேட்பான். வேற என்ன இம்பார்ட்டன் உங்களுக்கு வேணும்? நீங்க புக் இன்னும் 1 மார்க் கொடுத்துட்டு இருந்தானே, மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தனா இல்லையா? மாடல் கொஸ்டின் பேப்பர் படிச்சிட்டீங்களா இல்லையா? அதுல இருந்தா வரப்போது. ஒன்னே ஒன்று சொல்லிட்டா, பயப்படாத, தைரியமாவது, ஸ்டே ஸ்ட்ராங். கண்டிப்பா வந்துடும், யாரும் பயப்படவே தேவையில்லை, ஓகேவா. ரொம்ப போன் பண்ணும்போது எனக்கே ஒரு பக்கம் பயமாவது, என்னடா இவங்க இதுல போன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. தைரியமாக இருங்கள், உங்களை நம்புங்கள். நீங்க தான் நாளைய கதாநாயகர்கள், ஓகேவா. கதாநாயகிகள் எல்லாமே நீங்க தான். எதை கண்டும் பயப்படாதீங்க. பிரசன்டேஷன் சொல்லட்டா, எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட்டான்னா 15 1 மார்க்கும் நம்மளுடைய சூப்பர் கைட்ல இருந்தா வரும். இப்ப இன்னைக்கு தனியா 1 மார்க் போட்டோமா, அந்த 1 மார்க் சூப்பர் கைட்லயுமே இருக்கு. நிறைய பேர் சூப்பர் கைட் வாங்கிட்டு அந்த புக்கிங் 1 மார்க் தனியா அனுப்புங்கன்னு கேக்குறீங்க. சூப்பர் கைட்ல லாஸ்ட்ல 40 பக்கம் பாருங்க, அந்த 1 மார்க்ஸ் தான் இருக்கும். அந்த 1 மார்க்ஸ் 40 பேஜும் தயவு செய்து ஒரு 2-3 டைம்ஸ் இப்பவாது ரீட் பண்ணு. இல்ல மார்னிங் ஆன்சர் ரீட் பண்ணிட்டுனா ஒன்னால 15 out of 15 1 மார்க்ஸ் கண்டிப்பா எழுத முடியும். 15 out of 15 1 மார்க்ஸ் உனக்கு தெரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பேப்பர் வாங்குறீங்க, எக்ஸாம் ஹால்ல பேப்பரை வாங்கி ஆன்சர் சீட் முதல்ல உங்களுக்கு கொடுக்க போறது கொஸ்டின் பேப்பர் தான். கொஸ்டின் பேப்பரை ஃப்ரண்ட்ல இருந்து ரீட் பண்ணாதீங்க, பின்னாடி இருந்து ரீட் பண்ணுங்க. 45ல இருந்து ரீட் பண்ணுங்க. அப்படியே கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னென்ன கொஸ்டின் தெரியுதுன்னு நோட் பண்ணிட்டே வா. 15 5 மார்க்கும் 15 1 மார்க்கும் உனக்கு நல்லா தெரியுது அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஆன்சர் சீட்ல எழுத வேண்டிய ஆன்சர் என்னன்னா சலான் வடிவம் தான் எழுதும். முதல்ல கொஸ்டின் நம்பர் 41க்கான சலான ஃபுல் பண்ணிட்டு தான் மத்த செக்ஷன் நீ தொடங்கவே ஆரம்பிக்கணும். 41 4 சலான் கொடுத்திருப்பாங்க. 4ல எந்த சலான் வந்திருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அதை கரெக்டா நிறுத்தி நிதானமா ஃபுல் பண்ணி 41 சலான்ல 41 கொஸ்டின் நம்பரை போட்டு அப்புறம் 1 மார்க் 15 out of 15 1 மார்க்ஸும் தெரியுதான்னு பாரு. நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். 40 பேஜ்ல அந்த 1 மார்க் படிச்சுட்டு சூப்பர் படிச்சிட்டேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. எழுதிரு, ஓகேவா. எழுதிட்டு அப்புறம் 8 மார்க் செக்ஷன், 8 மார்க் 43 44 45 அழகா குறிப்பு சுட்டங்கள்லாம் போட்டு முன்னுரை முடிவு போட்டு துணை தலைப்புகள் எல்லாம் போட்டு சூப்பரா பக்காவா எழுதுரு. கதையா இருந்தா கதை மாந்தர்கள் இதெல்லாம் போட்டு சிறப்பா எழுதுங்க. கதையோட ஆசிரியர் பேர் போட்டுங்க, இதெல்லாம் எழுதுங்க. கட்டுரையா இருந்தா கட்டுரைக்கு அவங்களே துணை தலைப்புகள் எல்லாம் கொடுப்பாங்க, ஓகேவா. தைரியமா எழுதிருங்க. அப்புறம் 5x5 செக்ஷன் 38வது கொஸ்டின் எழுதுங்க, நெடுவினா, ஓகேவா. அதுலயே வரும், கவனமா எழுதுங்க, ஓகேவா. 39 கடிதம், அதுலயே வரும், கவனமா எழுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 40வது கொஸ்டின் காட்சியை கண்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், காமனானது கொடுத்துருக்கோம், சின்ன சின்ன ஓவியம். அதை படிச்சிருந்தா அதை எழுதுங்க. இன்னும் படிக்கல படிச்சுக்கோங்க, ஓகே. இல்ல தனித்தனியா படிச்சுக்கணும் பரவாயில்ல, அதை எழுதிக்கோங்க, ஓகேவா. 41 சலான் முதல்ல நம்ம ஃபுல் பண்ணிட்டோம். 42 நிற்கதக கவனத்தோட எழுதுங்க. 42ல நிற்கதக ஒன்று இருக்கும், டிரான்ஸ்லேஷன் உங்க விருப்பம் தான். அப்புறம் பின்னாடி 3 மார்க் செக்ஷன் முதல்ல இலக்கண சிறுவினா, ஓகேவா. இலக்கண சிறுவினா பார்க்கும்போது கொஸ்டின் நம்பர் 37 36 35 வரும், ஓகேவா. 35 36 37ல பாத்தீங்கன்னா அணி ஒன்னு இருக்கும், அழகீட்டு வாய்ப்பாடு ஒன்னு இருக்கும், இலக்கண சிறுவினா ஒன்னு இருக்கும். அழகீட்டு வாய்ப்பாடு நம்ம சூப்பர் கைட்ல 5 தான் கொடுத்திருக்கும், அணி நம்ம சூப்பர் கைட்ல 5 தான் கொடுத்திருக்கும். கண்டிப்பா அதுல இருந்து படிச்சுக்கோ. இலக்கண சிறுவினா சூப்பர் கைட்ல 7 தான் கொடுத்திருக்கும், அதை படிச்சுக்கோங்க, ஓகேவா. இதுல இருந்து வந்துடும். அப்படியே அது மேல போனீங்கன்னா 34 34 32 இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா
செய்யுள் சிறுவினா இதுல 34வது கொஸ்டின் மனப்பாட வாழ்த்து, கட்டாயம் மனப்பாட வாழ்த்து. இது என்னன்னா நீங்க உண்மை பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் 4 இயல் 4, இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4 இயல்ல இருக்கக்கூடிய மனப்பாட வாழ்த்து இன்னும் படிக்கல மனப்பாட வாழ்த்துங்க. 4 இயல்ல கரெக்டா 4ல இருந்து 5 மனப்பாட வாழ்த்து அதை படிச்சுக்கோ. அதுல இருந்து கண்டிப்பா 34 ஆளே வந்துரும். ஓகேவா? அது போக சிறுவி நாட்கள் மேல நம்மளுடைய சூப்பர் கையில முத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் அதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் அதுக்கு மேல போனா உரைநடை சிறுவினா செக்ஷன் கொஸ்டின் நம்பர் 29, 30, 31, 29, 30, 31. அதுல 10 வினா வந்திருக்கும். முன்னாடியே சொல்லியாச்சு 10 வினா எப்படி இருக்கும். ரெண்டுமே ஈஸியா இருக்கும். 10ல இருந்து தான் கேட்டிருப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏதாவது இலக்கண குறிப்பு கேட்டிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது என்ன சொல்றது எதுகை மோனை பத்தி கேட்டிருக்கலாம். அதை மட்டும் கவனமா, இல்லைன்னா அந்த 10க்கு தலை கொடுக்க சொல்லிருக்கலாம். அதை மட்டும் கவனமா எழுதிக்கோங்க. மீதி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரே இடை சரிங்களா இருக்கும், அது எழுதுறீங்களா. அப்புறம் 2 மார்க் அப்படியே மேல போனீங்கன்னா 5x2 செக்ஷன். ஓகேவா? அதுல கலை சொற்கள் ஒன்று இருக்கும், பகுப்பதொகுப்புல ஒன்று இருக்கும், அப்புறம் வள்ளினமைகளை இட்டு எழுதுக நீக்கி எழுதுக ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் சொற்றொடர் அமைத்து எழுதுக இருக்கும், அப்புறம் இன்னொரு சிலதெல்லாம் சூப்பர் கையில கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த செக்ஷன் எல்லாம் பாத்துக்கோங்க. அப்படியே மேல போனீங்கன்னா 4x2 இதுலயே என்ன இருக்கு, ஒரு கம்பல்சரி கொஸ்டின் 21வது கொஸ்டின் திருக்குறள் கம்பல்சரி கொஸ்டின், கவனமா படிச்சுக்கோ. ஓகேவா? அதுக்கு மேல அப்படியே போனீங்கன்னா என்ன சொல்லிருக்கோம், விடைக்கேற்ற வினா இருக்கும். விடைக்கேற்ற வினா ரெண்டுமே எழுதணும், ஆவு எழுதணும், கவனத்தோட எழுதுங்க. 2 திருக்குறள் 2 குருவினாக்கள் எழுதிக்கோங்க. அவ்வளவுதான், 1 மார்க் முடிச்சு போச்சு. இவ்வளவுதான் பேட்டர்ன், ரொம்ப பெருசா இல்ல. யாரும் பயப்படாத, பேனிக் ஆகாத, அந்த வீடியோ இந்த வீடியோன்னு பார்த்து குழம்பாத. ஓகேவா? கடைசி இந்த கொஸ்டின் படிச்சுக்கோ, அந்த கொஸ்டின் நீங்க எல்லாருமே அதனாலதான் மதியானத்தோட வீடியோ நிப்பாட்டிட்டேன். யாரும் பயப்படாத, தைரியமா இருக்கு. அண்ணா சொன்னதை மட்டும் படிச்சுட்டு போ, நம்பிக்கையா போ, தைரியமா போ. நான் உங்களோட இருக்கேன். ஓகேவா? நீங்க எங்களோட இருக்கீங்க. ஆனா நல்லா எழுதிடுவோம், தமிழ் அடிச்சு தூள் கலப்பி வருவோம். பயப்படாதீங்க. நைட் எல்லாம் உட்காந்து படிக்காத, தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறியா ஒரு 11-11:30க்கு முன்னாடி படுத்து தூங்கிரு. இயர்லி மார்னிங் 5 o'clock எழுந்து என்ன பண்ணுங்க, நல்லபடியா என்ன பண்ணுங்க, படிச்சு ரிவைஸ் பண்ணுங்க. படிச்ச எல்லா செக்ஷனும் ரிவைஸ் பண்ணுங்க. 1 மார்க் ஃபுல்லா என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு என்னவா இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வேண்டிய செக்ஷன். எல்லாத்தையும் எழுதி பாருங்க. நிறுத்தி நிதானமாக எழுத கத்துக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அடித்து திரித்து எழுதாதீர்கள், அழகுற எழுதுங்கள். ஓகேவா? ரொம்ப கவனமா எழுதுங்க. கோடு போட்ட பேப்பர் தான் எழுத போறீங்க. பெண் ஒரு 4ல இருந்து 5 பென் கையில வச்சுக்கோங்க. பென்சில் வச்சுக்கோங்க, ஸ்கேல் வச்சுக்கோங்க, லப்பர் வச்சுக்கோங்க, ஷார்ப்னர் வச்சுக்கோங்க. பவுச், கலர் பவுச்லாம் எடுத்து அலோவ் கிடையாது. பாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் அலோவ் பண்ண மாட்டாங்க. நார்மல் ஒயிட் பவுச் இருந்தா கொண்டு போயிடலாம். ஒரு லப்பர்ல இதெல்லாம் கெட்டி கொண்டு போயிரு. ஆல் டிக்கெட் மட்டும் தான் அலோவ். பெல்ட் போட்டு போகாத, டை போட்டு போகாத. ஓகேவா? ஷூ போட்டு போகாத. இதெல்லாம் அலோவ் கிடையாது. ஸ்கூல் ஐடி கார்டு முதல்ல அலோவ் கிடையாது. இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகேவா? காலையில இயர்லி மார்னிங் ஒரு 2 இட்லியோ, ஒரு 3 இட்லியோ, இல்ல ஒரு 2 தோசையோ 3 தோசையோ சாப்பிட்டுக்கோ. பூரி, சப்பாத்தி, இந்த பொங்கல் மாதிரி ஐட்டம் சாப்பிடாத. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள 9:45 9:45 உள்ள அனுப்புவாங்க. கரெக்டா 10 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க. ஆன்சர் ஷீட் நீ கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, உங்க புக்லெட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அப்புறம் கரெக்டா 10:15 10:15க்கு உங்களுடைய எக்ஸாம் தொடங்கும். 10:15ல இருந்து 11:15க்கு 1 hour, அப்புறம் 12:15க்கு 2 hour, 1:15க்கு எக்ஸாம் இஸ் கம்ப்ளீட்டட். இவ்வளவுதான் விஷயம். நார்மலான குவார்டர்லி ஆஃப்லி எக்ஸாம் தான் இருக்கும்போது யாரும் பேனிக் ஆகாது, பயப்படாத. இது வரைக்கும் படிச்சதை மட்டுமே ரிவைஸ் பண்ணிட்டு புதுசா எதுவும் என்ன சொல்றது படிக்காத. ஓகேவா? நான் ப்ரேயர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். கண்டிப்பா ஈஸியா வரும், நம்பிக்கையா இருங்க. உங்க எல்லாருமே நீங்க எப்படி எழுத போறீங்கன்ற பெரிய ஆவலோட காத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய இங்க இருக்கிற பசங்க மட்டும்தான். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இவ்வளவு தம்பி தங்கைகள் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். என்னோட மாணவ செல்வம் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். நம்பிக்கையா இருங்க, பயப்படாதீங்க. அண்ணா உங்களோட இருக்க, கடவுளோட அருள் நம்மளோட இருக்கு. கடவுள் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. ஓகேவா? தாத்தா பாட்டி இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. தயவு செய்து நல்ல இயர்லி மார்னிங் நல்ல ஒரு 5 o'clock எழுந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிருங்க. நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா தலை குளிச்சுட்டு போங்க. கவனத்தோட இருங்க. முடிஞ்சா ஒரு வாட்டர் பாட்டில் கையில வச்சுக்கோங்க தண்ணிக்காக. ஓகேவா? வெயில் காலமா இருக்கிற கவனத்தோட இருங்க. எந்த ஒரு பேனிக்கும் ஆவாத. நம்ம படிச்சது மட்டுமே தான் என்ன பண்ணும், வரும் 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 வரும். நம்பிக்கையோட எழுதுங்க. இந்த அண்ணாவோட பிளெஸிங் எப்பயுமே உங்களோட இருக்கும். இந்த எக்ஸாம்ல சாதிக்கும், தமிழ்ல அடுத்து இங்கிலீஷ்லயும் நம்ம சாதிப்போம். எல்லா சப்ஜெக்டையும் சாதிச்சு நம்ம 480+ கனவு நிறைவாகும். அது நிறைவேறப்படும். ஓகேவா? தைரியத்தோட இருங்க. காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.